ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஒரு டிப்ஸ் தான். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஆன்லைனில் ஜென்யூனான வரல பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்ட் பம்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன், இப்போ நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ப்ராடக்ட்டை ஒரு பொருளை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸே ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, அதை யாரோ பை பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து கஸ்டமர்ஸ் வந்து எப்படி பை பண்ணாங்கன்னு மெஷர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது ஏன் அனாலிட்டிக்ஸ் மெஷர் பண்ணணும்னா, ஒரு கஸ்டமர் வந்து எதனால உங்கள் பொருளை பை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்து ஓகே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்க அதை பை பண்ணியிருக்காங்க, இந்த இதுலலாம் அவங்க பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனாலிட்டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு தடவை உங்கள் பொருளை வந்து பை பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதாவது நிறையா இது கலெக்ட் பண்ண முடியாது, அவங்களோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அவங்க எப்படி வந்தாங்க, ஏன் அந்த பொருளை வாங்கினாங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன் அனாலிட்டிக்ஸ் பண்ண சொல்கிறேன்னா, அவங்க எதனால் இந்த பொருளை வாங்கினாங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க மைண்ட் மார்க்ஸ் எப்போ தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸஸ் விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு இந்த இது யூஸ் ஆகும். ஓகே அந்த நாள் கஸ்டமர் வந்து அந்த ஸ்ட்ரைக் பண்ணனால பண்ணாங்க, அதே டிப்ஸை நம்ம அடுத்த கஸ்டமருக்கு யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிப்ஸ். நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் வந்து அவங்க டேட்டா வந்து அனாலிட்டிக்ஸே பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ஒன்றும் அஃபிலியேட் மார்க்கெட்டில் லாங் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா கண்டிப்பாக அந்த டேட்டா வந்து அனாலிட்டிக்ஸ் பண்ணுங்கள். எதனால் கஸ்டமர் வாங்குறாங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாங்கினாங்க, எந்த சோசியல் மீடியாவிலேருந்து வாங்கினாங்க, எந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, ஏன் அதை வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து அனலைட்டிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கெட் மோர் ஐடியாஸ். ஏன் கஸ்டமர் வாங்குறாங்க, ஏன் கஸ்டமர் வாங்கலை, அது வந்து ஒரு மோர் ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இனிமேல் உங்களுக்கு எந்த அஃபிலியேட் மார்க்கெட் எந்த பொருள் செய்யலைனாலும் எப்படி அந்த கஸ்டமர் இந்த அந்த அனாலிட்டிக்ஸை யூஸ் பண்ண முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற டேட்டா வந்து யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம பொருள் சேல் ஆச்சுன்னா சந்தோஷப்படுறது ஓகே தான். பட் அப்படியே இல்லாமல் அந்த பொருள் வந்து ஏன் சேல் ஆச்சு, எதுக்காக சேல் ஆச்சு, ஏன் வாங்கினாங்க, அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து உங்களால் லாங் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது அஃபிலியேட் மார்க்கெட் ரிலேட்டட் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். இந்த வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அஃபிலியேட் மார்க்கெட் பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா more than 50 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.